வணக்கம். ஃபீட்பேக் லைஃப்பில் நிறைய பேர் நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. தம்பி, பாப்பா, இப்படி இப்படி செய்யாத, இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி விஷயத்தை மாற்றி பண்ணு, இப்படி ஒன்றோட கரெக்ஷன் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நமக்கு ஃபீட்பேக் நிறைய பேர் தருவாங்க. அப்போல்லாம் நம்மளுடைய மனசு என்ன நினைக்கும்? என்னையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாலலாம் ஃபீட்பேக் யாராவது கொடுத்தாங்கன்னா, எதுக்கு சொல்கிறாங்க, என்ன நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாரும் மனிதர்கள் தானே. ஆனால் ஃபீட்பேக் யாரெல்லாம் நம்ம கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாம் நன்றி, ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதியாக இருந்திருக்கீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது, நன்றி, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நன்றி என்ற உணர்வை ஃபீட்பேக் கொடுக்குறவங்களுக்கு நாம் கொடுத்தோம்னா அடுத்தடுத்து நம்ம கேட்டால் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சம் எக்ஸ் ஆர் ஒய் எனக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே ஃபீட்பேக்கே கொடுக்கலங்க. யாருமே ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஃபீட்பேக் கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா அவர் ஃபீட்பேக்கை அக்செப்ட் பண்ண மாட்டார். என்ன எதுக்காக சொல்கிறீங்க ஃபீட்பேக்கு, எதுக்காக குறையாக சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரியான மனிதர்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்காது. ஃபீட்பேக்கே ஒருத்தருக்கு கிடைக்கலங்க. நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க, ஒரு வேலை பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, எழுதுறீங்க, இல்லை விளையாடுறீங்க, ஏதோ ஒன்று சம்திங் செய்கிறீங்க, ஃபீட்பேக்கே ஒருத்தருக்கு கிடைக்கலன்னா என்ன செய்வார்? அவருடைய வாழ்க்கையின் தரம் இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இப்படியே இருப்பாரா, இல்லை இப்படி இருப்பாரா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? வெற்றியாளர்கள், மிகப்பெரிய வெற்றியாளர்கள் பல பேர் ஃபீட்பேக்கை கேட்டு வாங்குவாங்க. நான் செய்கிற விஷயம் சரிதானா, ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்களேன் ப்ளீஸ், நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், தயவுசெய்து ஃபீட்பேக் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்குவாங்க வெற்றியாளர்கள், மிகப்பெரிய வெற்றியாளர்கள். அந்த வெற்றியாளருடைய உண்மையான அந்த படி செயலை நாம் செய்யலாமா? அந்த ஸ்டெப்ஸை நாம் அவங்ககிட்ட இருந்து அப்படி ரிசீவ் பண்ணிக்கலாமா? ஃபீட்பேக்கை கேட்டு வாங்கலாம். சில பேர் நம்மளை மனசை கஷ்டப்படுத்தலாம், இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் நமக்கு தேவைதானே, இல்லையா? அந்த நாணல் போல் வளைஞ்சி போகிறது அழகாக இருக்கும், இல்லையா? அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முக்கியமான தேவை ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணுறதும். அப்படியே ஓப்பனாக சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அப்படியே கொடுக்குற ஃபீட்பேக்கை அப்படியே நம்ம உள்ளே வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஃபீட்பேக் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, தேவைப்பட்டால் நாம் கரெக்ஷன் பண்ணலாம். இல்லை உங்கள் மனசுக்கு இதாங்க சூப்பர், என்னோடைய இது இப்படி தான் செமையாக இருக்குது, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கா, செமையாக பண்ணுங்கள், அப்படியே இருக்கட்டும். ஆனால் ஃபீட்பேக் கேட்குறவங்கள ஸ்டாப் பண்ணாமல் ரிசீவிங் மோடில் கொடுங்க 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 அப்படிங்கிற மோடில் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு ஜம்முன்னு எடுத்துகிட்டு போகலாம். நன்றி, மகிழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. மனங்கள் மலரட்டும். வாழ்க.